வெல்கம் டு தி ஏன் எல்லாம் பயப்படுறீங்க? இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் vlog-ஆ இது இருக்க போகுது. இந்த ஸ்பெஷல் ஹேண்ட் பேக்ல என்ன வச்சிருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? டேப்லெட் தான். ஒரு சில கமெண்ட் டிவோர்ஸா? மோனிகா பிரெக்னன்ட்டா? மோனிசா பிரெக்னன்ட்டா? டிவோர்ஸா? டிவோர்ஸா? மீண்டும் வரும். இதுதான் ரீசன். ஆமா, தேவையான ஒரு சின்ன பிரேக். நம்ம இன்னும் வந்து மீதி இருக்க கண்டஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கான பொடிநடையான வாக்கு தான். ஆல்ரெடி அவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கே தான் இருக்காங்க. இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. ஸோ நம்ம மீதி கேங் வந்து மொத்தமாக இங்கே நின்றுருக்காங்க. முக்கியமான ஒருத்தர் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோத்தியோட அம்மா அப்பா. ரொம்ப பேச மாட்டாங்க, பட் இருந்தாலும் நான் காமிச்சிக்கிறேன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஆண்டி எப்படி இருக்கீங்க? இருட்டில் காமிக்கிறேன், சரியா தெரியாது. ஹேய் மோத்தி, எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நல்லவனா இருக்கான் பத்தியா? அப்படியே ஓஹோ ஆமா, அது ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்துல ஒரு பனிக்கரடி ஊளையிட்டு இருக்கு. பனிக்கரடியா? ஏய் ஹாய் மிஸ்டர் பிரதீப். ஹாய் மிஸ்டர் மோகன். ஏய் இது நம்ம பழைய பீஸுங்க. வணக்கம். இல்ல எனக்கு புரியல. ஏய் புரியுமா? ஏய் பாய்ஸ், இவங்கெல்லாம் பல ஜென்மம் கழிச்சு. ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம். ஹாய் எப்படி இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. ஓ மை காட். இல்ல ஹைட் டிஃபரன்ஸ்க்கு சொன்னேன். இல்ல பயங்கர. மோனிக்கே ஹைட் வேணுமா இல்லையா? ஆமா, எனக்கே ஹைட் நீ இருக்கல்ல, அவ்வளவுதான். கேமரா வச்சிராத. மிஸ்டர் ஃபரீத் வணக்கம். ஹாய். என்ன ஸ்வாகா இருக்கீங்க? நல்ல வேளை ஸ்வாகா இருக்கு. நீ அவனுக்கு வேற கமெண்ட் சொல்லிட்டாங்க. இல்ல நான் சொல்லலாம்னு பார்த்தா சரி ஆன்ல இருக்கன்றனால. ஆமா ஆமா, இல்ல வேற சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னானுங்க? ஜாக்கி ஜான்ல ஒரு தூளி மாதிரி இருக்கு. ஜாக்கி சான்ல வர ஜூலியா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? நம்ம அனிமே பாக்குறது இல்லடா, அவங்க தான் அனிமே ஃபேன்ஸ். எடிட்டர் போட்டுருவான். ஸோ ஏமோத்தி ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க, என்ன விஷயம்? எப்பயுமே அமைதியா தாங்க இருப்பேன். அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இது பெருசா செய்ய போறாங்க. இல்ல பெருசாலாம் செய்ய போறது இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? நான் எப்பயும் போலதான். அம்மா அப்பா கிட்ட போய் பேசலாமா? போலாமா? வாங்க போலாம். என்ன பேசுவேன், நானும் வரேன். பேசுறதுக்கான டைம் வந்துருச்சா? என்னங்க பேசணும்? புது வருஷம் புது வருஷம்டா. அடிக்க. ஸோ இன்னைக்கு வந்து மோத்தியோட அம்மாவுக்கு பர்த்டே வச்சு ஜனவரி 1 நாங்கள் வந்து கேக் கட் பண்ண போகிறோம். சர்ப்ரைஸ் நீங்கள் நினைப்பீங்க, இல்லை அவங்க முன்னாடி தான் கேக் வாங்கிட்டு வந்தோம். இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் வாங்கிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. அதனால அம்மாவே கொண்டு போய் காரில் வைக்க சொல்லிட்டு வந்திருக்கோம். வெளியே போய் கேக் கட்டிங் இருக்கு. வெளியே போய் வெட்டணும். நாங்கள் வந்திருக்கிறது சுமார் ஒரு 22 பேர் கொண்ட குழு. அத்தனை பேருக்கு கேக் வாங்கியிருக்கா மோத்தி? 1/2 கிலோ இருக்கு. 1/2 கிலோ வாங்கி என்ன நீ எல்லாம்? 1/2 வாய்க்கு பத்தாது. ஏங்க இவர் மேரேஜுக்கு 1/2 கிலோ தானே வாங்கணும். 150 பேர் வந்த மேரேஜுக்கு 1/2 கிலோ தான் வாங்கணும். ஆனா கேக்கு அந்த கேக் வேறடா, அங்க வந்து பந்தியே போடுவாங்க. நீ கேக்கு தான் பந்தியாவே போடுவ. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ் அன் மேனேஜர், எல்லாருக்குமே வந்து சாலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லாக்ஸ்ல இருக்கு. இவனுக்கு பெரிய லாக்ஸ்ல இருக்கு. இன்னும் இவர் கல்யாணம் பண்ணல, இவரும் பல லட்சங்கள் வாங்கிட்டு இருக்காரு. கோடிகளின் அதிபதி, கோடிகளில் பொருளும் தரணி ப்ரோ. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கேக்கு மேல வாங்குறது இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் 30 வயசு ஆகி போச்சு, சுகர் பிரஷர்னு வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல மோத்தி வாங்கியிருக்கான். எல்லாரும் ஒரு வாய் சாப்பிட்டா போதும். சுகர் கண்ட்ரோல். ஆளுக்கு ஒரு வாயா? சுகர் கண்ட்ரோல். இன்னும் இந்த கேங் வந்து போட்டோ ஷூட் முடிக்கல. வெய்யே அது இல்லாம எப்படி? ஸோ இந்த கேங் வந்து மிக விரைவில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கும்படி மிகவும் வாய் பழிக்கணும். எப்பவுமே அதே டைலாக் மாறாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம சொட்டரெல்லாம் இங்க காய போட்டிருக்காங்க. நம்ம பய புத்தி இன்னும் அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஜட்டியோட காய போட்டிருப்பா தானே. ரேவந்த் என்ன இப்படி பாறையில் காய போட்டாரு, நான் கம்பியில தான் காய போட்டிருக்கிறேன். இங்க பாவம் இங்க ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு தங்கம் என்னடா எல்லா கேர்ள்ஸும் மூஞ்ச கிட்ட காமிச்சு பயமுறுத்துறாங்களா? ஏன் தங்கம் ஜோக்கர் பாத்தீங்களாவா? யார் அது ஜோக்கர்? அம்மா, உங்க அம்மாவே ஜோக்கர்ன்றியா நீ? இந்த அவமானம் உனக்கு தேவையா? தங்கம் மாமா பாரு, என்னடா இத்தனை கேர்ள்ஸ் பார்த்து பயமா இருக்கா உங்களுக்கு? சரிம்மா, நீ இல்லம்மா, இப்போதைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஓட்டுறோம். இல்ல இப்ப இல்ல,
கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ விட்டுட்டு அப்புறமா வரும். ஸோ இங்கே வந்து இவங்க தாய் வந்து பாவம் இந்த குழந்தையுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே கட் பண்ணி ஜாலியாக இருக்கான் பாரு. ஹாய், உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதான் அங்கே இருக்கானே விளாண்டுக்கிறானே ஜாலியா. இதுதாங்க நம்ம பையன், ஜாலியாகவே இருக்காங்க எப்பயுமே. எப்பவுமே நாங்களே வீட்டில் வச்சு பார்த்துருக்கோம். நீயே பார்த்துட்டு இருக்கியா? நாங்களே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெளியே வந்தால் எல்லாரும் கூட ஓடி ஆடி விளையாட்டுமே அப்படின்னு பழக விட்டுட்டோம். பழக விட்டுருக்கீங்களா? இப்பயும் உங்கள் மனைவி தான் கையில் வச்சிருக்காங்க? இல்லை, அங்கே பேர் சுற்றி பெண்களாக இருக்கிறாங்க. பெண்களா இருக்காங்களா? அங்க வந்து கொஞ்ச நேரம் நில்லு. பசங்க பெண்கள் இருக்கும்போது நமக்கு என்ன வேலை அங்கே? அப்படி ஒன்று பண்ணு, அவனை கூப்பிட்டு பசங்க கூட. உங்க மனைவி அங்கதான் இருக்காங்க. அது நான் தப்பு சொல்லடா, அவன் பையனை கூப்பிட்டு வந்து பாய்ஸ் கூட சேர்த்து பழக விடுன்னு சொன்னேன். ஆமா, அவன் பாய்ஸ் கூட சேர்த்து பழக. பாய்ஸ் கூட சேர மாட்டான். இந்த கேங் கூட சேர்ந்தா என்ன ஆகும்னு தெரியும் எல்லாருக்கும். எல்லாமே தமிழா? தமிழா எல்லாமே? தமிழ் இல்ல, இங்கிலீஷா? லெட்டர். லவ். டியர் காம்ரேட். சூப்பர். ஓகே, டியர். 3 BHK. மை டியர். போதுமா? இவன் போதும்ன்றீங்க. ஏய், என்னடி அப்பதமா மா உனக்கு பொண்ணு வேணுமாமா? அச்சிட்டாமாவல. அவங்க ஏன் அவனை காட்றீங்க? ஸோ ஃபைனலி ஆஃப்டர் த கேம் இப்போ வந்து ஃபயர் ஒர்க்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கில்லி விஜய் 1, கில்லி விஜய் 2. விஜய் ஃபேன்ஸ்லாம் சீசமாக கேட்பாங்க, தெரியும்ல? நீ ஏன் சொல்ற? அப்போ நீ கில்லி விஜய் இல்லையா? இல்லை. ஸோ இந்த வருஷம் நியூ இயர் எங்களுக்கு இந்த பிரிட்ஜில் இருந்து தான், இங்கேருந்து வந்து ஃபயர் ஒர்க்ஸ் கொண்டாட போகிறாங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ஸோ மணி 12 ஆக போது. இன்றைக்கி நம்ம இந்த வருஷம் நியூ இயர் இவங்களோட தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். 2, 1. ஹாப்பி நியூ இயர்! உங்க வெடிக்குது. ஹாப்பி நியூ இயர். வெடிக்குது. மாமி ஹாப்பி நியூ இயர்! ஹாப்பி நியூ இயர். Wow! Nice! Happy New Year! Wow! Happy New Year. Hey, மூஞ்சில நல்லா மூஞ்சில. Happy New Year. அக்கா Happy New Year. Happy New Year கா. Happy New Year கா. அண்ணா Happy New Year. Happy New Year. Happy New Year. Mr. Pradeep, hey குட்டி குஞ்சா Happy New Year. Happy New Year ஜெயஸ்ரீ. தூங்கிட்டான். Happy New Year அடி. ஐயோ தங்கம் தூங்கிட்டானா? டேய் குட்டி குஞ்சா Happy New Year ரா. எப்போ இந்த வீடியோ பார்க்குறியோ உனக்கு Happy New Year மாமா சொன்னேன். ஓகே? Happy New Year. சாந்தி குட்டி Happy New Year. Happy New Year. Happy New Year. Happy New Year. என்னங்க பாரு. Yeah, bro.
மோத்தியோட மம்மிக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் அப்படியே ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ஆண்டி டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஆண்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ நாளைக்கு இங்க வந்த எல்லாருமே எந்த ஹோட்டல் ரமோதி? ஆமா ஆமா. சரி வாங்க எல்லாரும் அப்படியே எல்லாரும் பார்க்கிங் வந்துருங்க. ஒரு கேக் கட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு கிளம்பலாம். எல்லாம் நான் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நானே சொல்றேன்னா டப்பிங். வாங்க எல்லாம். ஸோ மோத்தியோட மம்மிக்கு கேக் கட்டிங்காக அப்படியே கேக்கையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹாப்பி யூஆர் மோத்தி, அம்மாவை கூட்டிட்டு வந்தது. ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஆமாங்க, செம்ம ஹாப்பி தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் பிளான்டு தான், ஆனால் நடக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. கூட்டிட்டு வந்தது பயங்கர ஹாப்பியா? செம்ம ஹாப்பி. எல்லா பிளேஸும் காமிச்சிட்டிங்களா துபாயில்? ஆல்மோஸ்ட் எல்லாமே மெனக்கெட்டு காமிச்சிருக்காங்க. ஆமாம், இதுக்காக லீவ் போட்டு மோத்தியை வந்து பிடிக்கவே முடியல. கடைசி ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இங்கே அங்கன்னு அவுட்டிங்லேயே மட்டும்தான் இருக்கான். மைக்கை கீழே வச்சு பேசிகிட்டு இருக்கான், பேசவே இல்லை. ஆமாம், பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். நியூ இயர் எதுமா வந்து பர்த்டே அப்படின்னோடனே தெரிஞ்சிச்சு. சரி எப்படி கேக் வாங்கிட்டு வந்துடுவான்ட்டு உள்ள அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ்லாம் இல்லை, ஆஸ் தெரிஞ்சது தான். இப்போ போய் கேக் கட் பண்ணி வந்து இப்போ எல்லாரும் இருக்கிறது அது சர்ப்ரைஸ். ஸ்பெஷல், அவங்களுக்குமே ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஆமாம், அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்களா. பிரபா வந்திருக்கான், மகி இல்லை. அது மட்டும் தான் எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. ஆமாம் தான்டா பிரபா, சொல்லிடு ஆஸ் மூஞ்சில் கை பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டேன். ஹாப்பி நியூ இயர் மகி சொல்லு. ஹாப்பி நியூ இயர் மகி, மிஸ் யூ. வாங்க கைஸ், இருங்க ஆண்டி. மோத்தி என்ன நர்வஸா இருக்கியா? Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. வேண்டிக்கோங்க, முக்கியமான வேண்டுதலை வேண்டிக்கோங்க. ஆமா, இந்த வருஷம் தான் நமக்கு கடைசி வருஷம். ஐ மீன் அப்படி சொல்லலடா. ஸோ இந்த வருஷம் மோதிக்கு கல்யாணம் ஆயிரும். அதை நியூ இயர் அதுமா எல்லாரும் சார்பாக வேண்டிக்கிட்டு கேக் கட் பண்றோம். அம்மா மூஞ்சில சந்தோஷம் தெரியுது, அப்பா மூஞ்சில டபுள் சந்தோஷம் தெரியுது. ஓ மை காட், கியூட் கப்பல்ஸ். கேக்கா ஹாப்பியா? இல்லை சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்கம்மா. எப்படி இருந்தது கேக்கு? கேக் எப்போ நல்லா தான் இருக்கு. இந்த எபிசோடை கேக்குடன் முடிவெடுக்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வைபித் கார்த்திகன் கோ. ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர். பை பை பை. ஹாப்பி நியூ இயர் சொல்லிருங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லிருங்க. Happy New Year. ஹாப்பி நியூ இயர். Happy New Year. இந்த கேக் வச்சுக்கோ. யாருக்கு? ஹாப்பி நியூ இயர். இந்த கேக் மாதிரி உங்க வாழ்க்கையும் இனிமையா இருக்கணும். ஆட்டோ பின்னாடி எழுதலாமே. லாரி பின்னாடி அவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இல்லை.